இந்தியா 8-1 அவங்க வின்னிங் ஹெட் டு ஹெட் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா லீட் பண்றாங்க. 1v11 பாகிஸ்தானோட ஸ்பேரிங் போட்ட இஷான் கிஷான் ஒரு கம்ஃபர்டபிள் வின் இந்தியாக்கு. இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் வேர்ல்ட் கப் மேட்ச் ரிவ்யூ. டாஸ் ஜெயிச்ச பாகிஸ்தான் பிச் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிட்டு பவுலிங் போட சூஸ் பண்ணாங்க. பிச் நிஜமாலுமே ஸ்லோவா தான் இருந்துச்சு. ஆனா இஷான் கிஷானோட இன்னிங் ஸ்லோவாவே இல்ல. அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2வது டக் ஸ்கோர் பண்ணி இந்த வேர்ல்ட் கப்ல அவுட் ஆயிருக்காரு. ஸ்டார்டிங்லேயே ஃபுல் பிரஷர் ஃபர்ஸ்ட் ஓவர்ல. செகண்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்க ஆரம்பிச்சாரு இஷான் கிஷான். அதுக்கப்புறம் நிறுத்தவே இல்ல. பாகிஸ்தான் அவங்களோட 20 ஓவர்ல 18 ஓவர் ஸ்பின்னர்ஸ் வச்சே ஓட்டினாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு பிச்ல ஸ்பின்னும் டர்னும் இருந்துச்சு. இப்படி இருக்கிற ஒரு பிச்சில கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங்ஸா இருந்தது நம்ம பாக்கெட் டைனமோ ஆடினது. ஒரு செம்ம இன்னிங்ஸ். பாகிஸ்தான் ஒரு கட்டத்துக்கு மேல கேமுக்குள்ள எடுத்துட்டு வரவே முடியல. அந்த அளவுக்கு டாமினேட்டிங்கா இருந்துச்சு இந்த இன்னிங்ஸ். இந்த இன்னிங்ஸ் காலத்துக்கு நின்னு பேசும் இஷான் கிஷான் கெரியர்ல 77 ஆஃப் 40 பால்ஸ். இன்னும் விட்டு பெரிய இன்னிங்ஸ் ஆடி இருப்பாரு. பட் வெல் பிளேட் இஷான் கிஷான். திலக் வர்மா அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாரு. பட் அதுக்கு மேல அக்சலரேட் பண்ண முடியல. அவரும் அவுட் ஆயிட்டாரு. சூரியகுமார் யாதவும் வந்துட்டு நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. போக போக ஸ்லோ ஆயிருச்சு இன்னிங்ஸ். ஒரு 30 அடிச்சாரு. அதுக்கப்புறம் சிவம் துவே அண்ட் ரிங்கு சிங்கோட சின்ன கேமியோ. இந்தியா 175 இந்த கஷ்டமான பிச்சில ஸ்கோர் போட்டாங்க. டிஃபெண்ட் பண்ண வந்து இந்தியாவோட பிளான் என்னவா இருந்ததுன்னா பெருசா புதுசா எதுவும் ட்ரை பண்ணாம லைனை டைட்டா வச்சுட்டு கன்சிஸ்டன்டா போடணும்னு தான் பாகிஸ்தானோட பிளான். நீங்க கை சுத்தி பால் போட்டா மட்டும் போதும், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு வரவங்க போறவங்க அவுட் ஆயிட்டு தான் இருந்தாங்க. ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் தான் 40+ அடிச்சிருந்தாரு. இந்தியா பொறுத்த வரைக்கும் 5 ஓவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டாங்க. ஹர்திக் பாண்டியா பும்ராவும் அதுல 2 விக்கெட் ஆளுக்கு எடுத்திருந்தாங்க. ஸ்பின்னர்ஸ் அவங்களோட வேலையெல்லாம் சூப்பரா பண்ணிருந்தாங்க. அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் எல்லாருமே விக்கெட் எடுத்திருந்தாங்க. திலக் வர்மா கூட ஒரு ஓவர் போட்டு விக்கெட் எடுத்திருந்தாரு. சோ மொத்தத்துல பாகிஸ்தான் பேசாம பாய்காட்டே பண்ணிட்டு போயிருக்கலாம்னு சொல்ற அளவுக்கு இந்தியா இந்த கேமை டாமினேட் பண்ணி வின் பண்ணிருக்காங்க. இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபர்ஸ்ட் டீம் டு குவாலிஃபை டு சூப்பர் 8, 3 out of 3 வின். அடுத்தடுத்த மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.